இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் இந்த ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். இந்த வேத வசனம் சொல்லுது, ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே. அந்த ஜெப வேலை, அந்த காரியத்தை மாத்திரம் நம்ம சிந்திப்போம். ரெகுலராக இந்த பேதுருவும் யோவானும் அந்த 9ஆம் மணி வேளையில் தேவாலயத்துக்கு போய் ஜெபிக்கிறவங்கள அவங்க என்ன செஞ்சாங்க, காணப்பட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் அது ஒரு ப்ரேயர் டைம் அவங்க வச்சுருந்தாங்க. ஜெப வேலை, ரெகுலராக அவங்க தேவாலயத்துக்கு போய் ஜெபிக்கிறவங்களா காணப்பட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம ஒரு ப்ரேயர் டைமை கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், வைக்கணும். இந்த குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து நம்ம ஜெபிக்கும்போது, சிலர் கூட குறிப்பிட்ட நாட்களில் என்ன செய்வாங்க, ஜெபிப்பாங்க. அப்படி ஜெபிக்கும்போது அந்த நேரம் என்ன செய்யாது, வீண் போகாது. அப்படி ஜெபிக்கிற ஒவ்வொரு நேரத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். அப்படி தான் ஒரு தங்கச்சி பாருங்கள், ஸ்கூலில் படிக்கிற ஒரு தங்கச்சி ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் முடிந்து வீட்டுக்கு வந்ததும் அந்த மாலை நேரத்தில் அவள் என்ன செய்வாளாம், அந்த ப்ரேயர் டைம், ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரேயர் டைம் வச்சு அந்த நேரத்தில் யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி அவள் தன்னுடைய ப்ரேயர் அறைக்குள்ளே போய் உட்காந்து என்ன செய்வாளாம், ஆண்டவரோடு கூட பேசுவாளாம், ஜெபம் பண்ணுவாளாம். அப்படி ரெகுலராக அவளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு அவள் பேச பேச அந்த உறவாட ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அந்த தங்கச்சி, சின்ன தங்கச்சி தான், ஆனால் வந்து ஆண்டவர் இதுக்காக ஜெபி அதுக்காக ஜெபின்னு சொல்லி அவளோடு கூட என்ன செஞ்சாராம், பேச ஆரம்பித்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கி ஆண்டவருக்காக செலவிடும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, எங்களுடைய வாழ்க்கையில் கூட நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் ஒரு 4 பேர் ஒரு ஜெப அறையில் நாங்கள் ஒரு பல மாதங்கள் அப்படி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணோம். எப்படின்னா 1:30 மணிலேருந்து மத்தியானம் 4 மணி வரையிலும் ஒரு பல மாதங்கள் அப்படி ஜெபிக்கிற ஒரு நாட்களை ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாக தந்தார். நாங்கள் அந்த நாட்களில் ஜெபித்தோம், வாஞ்சையோடு ஜெபித்தோம். அப்படி ஜெபித்த 4 பேருமே இன்றைக்கி ஒவ்வொரு விதமான ஊழியத்தில் ஆண்டவர் இன்றைக்கி என்ன செய்கிறார், வைத்து பயன்படுத்துகிறத இன்றைக்கி பார்க்குறோம். அந்த நாட்களில் ஆண்டவர் கொடுத்த தரிசனங்கள் இன்றைக்கும் அந்த சொப்பனங்கள்லாம் அந்த ஊழியத்தின் பாதையில் நிறைவேறி வருகிறது நான் இன்றைக்கி பார்க்க முடிகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நேரம் நிச்சயமாக அது வீண் போகவே போகாது, அது ஆசீர்வாதமாக மாறும். ஒருவேளை இதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பதற்காக ஒரு நேரத்தை உங்கள் குடும்பத்திற்காக, தேசத்துக்காக, மற்றவங்களுக்காக ஜெபிப்பதற்குன்னு சொல்லி ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்கி அந்த நேரத்தில் நான் மற்ற காரியத்துக்கு நான் செலவிட மாட்டேன், ஆண்டவருக்காக அதை செலவிடுவேன்னு சொல்லி நம்ம வைராக்கியமாக நம்ம காத்திருக்கும் போது நிச்சயமாக அது உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறும். அப்படி நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் சொல்லி இந்த வார்த்தையை சிந்திக்க தேவன் கிருபை கொடுத்தீங்கப்பா. அன்றைக்கி பேதுருவும் யோவானும் தேவாலயத்தில் போய் ஜெபித்தாங்கப்பா. இதை கேட்கிற பிள்ளைகளப்பா தங்களுடைய வாழ்க்கையிலே உடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.